கிருஷ்ண மகாமந்திரத்துடைய ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அது மட்டும் இல்லாம பல இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, just by chanting one syllable of the Mahamantra, அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரோட ஒரு வாட்டி நம்ம சாண்ட் பண்ணாலும் கூட we can go back to Godhead. பட் நம்ம எவ்வளவு வருஷம் சாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. Why? Because Chaitanya Mahaprabhu asked us to chant without offenses. Offenses எல்லாமே, அபராதம் எல்லாமே நம்ம சாண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. So இன்னும் நம்ம வந்து போகல அப்படின்னா, still not gone back to God, it means we are chanting with offenses, right? அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், right? So எப்படி நம்ம சாண்ட் பண்ணணும், சாண்டிங், இந்த சாண்டிங் ஜபம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லிதான் நிறைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீல சச்சிதானந்த பக்தி வினோத் தாக்கூர் கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? that Bhakti Vinod Thakur, we don't have a solid literature to glorify the holy name. அதாவது ஹரிநாமம் உடைய மகிமை பரவறதுக்காக சொல்றதுக்காக நமக்கு வந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த ஒரு புக் கிடையாது. we don't have a book, we don't have a literature, right? So அதனால பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்றாரு? he is going to the works of Srila Haridas Thakur. நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் உடைய டீச்சிங்ஸ், ரைட்டிங்ஸ், அவரோட ரைட்டிங்ஸ் அவர் பெருசா எழுதல, பேசினாரு. பட் அவரோட டிசைபிள்ஸ், அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய ஹரிதாஸ் தாக்கூரோட டீச்சிங்ஸ் எழுதி வச்சிருந்தாங்க, ரெக்கார்டட் இட். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்றாரு? அந்த அத்தனை ரைட்டிங்ஸ் வந்து தேடி எடுத்து இஸ் ஜஸ்ட் சிம்பிளி எக்ஸ்கவேட்டிங் ஆல் ஆஃப் தோஸ் டீச்சிங்ஸ். அந்த டீச்சிங்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஆந்தாலஜி, ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து எடுக்கிறாரு. அவரோட டிசைபிள்ஸ், சீடர்களுடைய டீச்சிங்ஸ், ரைட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதோடைய சாஸ்திரிக் சித்தாந்திக் ரெஃபரன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, தட் மீன்ஸ் இந்த சொல்றது எல்லாமே ஹவு இஸ் இட் ரிலேட்டட் டு அதர் சாஸ்திரஸ். ஸோ நம்ம எப்பவுமே சாஸ்திரங்கள் படிக்கும் பொழுது, பாகவதம் பகவத்கீதை படிக்கும் பொழுது we'll come across some point. அந்த பாயிண்ட் வந்து இந்த சாஸ்திரத்துல எப்படி வெரிஃபை பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல எப்படி வெரிஃபை பண்ணிருக்காங்கன்னு எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் did exactly that. அதான் பண்றாரு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி he is coming out with an analysis of Haridas Thakur's order teachings, which is known as Harinam Cintamani, right? So yeah, Haridas Thakur, why only Haridas Thakur? Because Chaitanya Mahaprabhu empowered Haridas Thakur with the science of chanting the holy name. அதாவது ஹரிநாம் ஜபம் பண்றதோடைய சயின்ஸ், அந்த சயின்ஸ் வந்து எலாபரேட் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக ஹரிதாஸ் தாக்கூரை வந்து அவர் எம்பவர் பண்ணாரு. சிமிலர், ஜஸ்ட் லைக் ராமானந்த ராய வந்து அவர் வந்து வேற ஒரு பக்தி தத்துவத்துடைய வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து எம்பவர் பண்ணாரு. ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமிக்கு வந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து எம்பவர் பண்ணாரு. In the same way, Haridas Thakur, he empowered with the chanting of the holy, the science of the chanting of the holy name. So adanala Haridas Thakur is that personality. He is none other than Brahma. Brahmaji da Haridas Thakur vandar, right? So அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு பிரசென்ட் பண்றாரு ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் in the form of ஹரிநாம் சிந்தாமணி. இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி we saw the chapters, 16 chapters இருக்கு ஹரிநாம் சிந்தாமணியில. அதோட brief content நம்ம பார்த்தோம். How is it all arranged அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். Then we saw why we started the first chapter. நம்ம போன வாரம் நம்ம வந்து ஹரிநாம் சிந்தாமணியோட முதல் சாப்டர் நம்ம வந்து அத்தியாயம் வந்து தொடங்கினோம். we started that, and in that நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக நம்ம வந்து ஹரிநாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீடைல்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம், ரைட்? we did a complete analysis of the word bhajan. பஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட மீனிங் என்ன, இது எந்த வேர்ஷன் நம்ம பார்த்தோம்? 6.46 6th சாப்டரோட பகவத்கீதா 6th சாப்டரோடைய கடைசி ஸ்லோகம், யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா. இந்த ஸ்லோகோடைய இருக்கிற அந்த வேர்ட் பஜதே மாம்,
பஜதே அப்படிங்கிற வார்த்தையோட அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். We saw that it is coming from the root word bhaja, which is mentioned in Garuda Puran. Garuda Puranல மென்ஷன் ஆயிருக்கு that bhaja means to serve. சர்வீஸ் பண்றதை தான் பஜன் பண்றது, ரைட்? நாட் ஓன்லி தட், சர்வீஸ் பண்றது, சாக்ரிஃபைஸ். என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்காக நான் கொடுத்து விட்டுறேன். That is sacrifice is also included in the word bhajan, bhaja. So it perfectly fits. Prabhupada சொல்றாரு, விளக்கம் கொடுக்கிறாரு, that bhajan means devotional service. என்கிட்ட இருக்கிற resources, என்கிட்ட இருக்கிற time, என்கிட்ட இருக்கிற energy, I am sacrificing, I am serving and using it to serve Krishna in devotional service. So அதுதான் bhajan அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட மீனிங், right? To please for the pleasure of Krishna. Okay, right? And then to please Krishna நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி யோகா பிராக்டிஸ் பண்ணணும். We have to practice bhakti yoga. Means bhajan பண்ணணும். பஜன் பண்ணணும்னா பக்தி யோகா பிராக்டிஸ். பக்தி also comes from the same word, bhaja, right? So bhakti yoga நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணணும். சரி, பக்தி யோகா பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அதுவும் நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம்ல ஸ்ரீல பிரஹலாத் மகாராஜ் நமக்கு சொல்றாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு அப்படின்னு சொல்லி நவலக்ஷணா, பக்திர் நவலக்ஷணா, 9 limbs of பக்தி நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறாரு ஸ்ரீ பிரஹலாத் மகாராஜ். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் வந்தனம், விஷ்ணு ஸ்மரணம் வந்தனம் அர்ச்சனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி 9 அங்கங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறாரு. அதுல ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் இந்த ஹரிநாம் சிந்தாமணியில என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசிக்லி ஆக்சுவலி 9 லட்சணம் சொல்றோம் இல்லையா, 9 அங்கங்கள் சொல்றோம் இல்லையா, அதாவது ஆனா அந்த அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 8 தான். There are only 8 angas of bhakti. நீங்க கேட்பீங்க 9ஆ 8ஆ, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் 8 அங்கங்கள் தான், ரைட்? பட் there is one angi. ஒரே ஒரு அங்கி இருக்காரு, and all the angas belong to that angi. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒருத்தன் இருக்கேன், I am a person and I have various angas. எனக்கு various அங்கங்கள் இருக்கு. கண்ணு, மூக்கு, வாய், காது, கைகள். We have 5 knowledge acquiring senses, 5 working senses, right? 10 இந்திரியங்கள், 10 அங்கங்கள் நம்ம கிட்ட இருக்கும், right? So but I am the owner of that anga, right? 10 அங்கங்கள் தான் இருக்கு, right? Plus 1 mind, so 11 angas, right? So but I would not say there are 12 angas including me, right? நானே அதிலே சேர்த்துக்கிட்டேன்னா 12 அங்கங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. Because I am not an anga, I am the owner of all the angas. That is why I am the angi which owns all the angas. Similarly, கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பக்தியில இருக்கிற கீர்த்தனம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, he is the angi, he is the owner of all the 8 angas. So kirtanam is the owner of shravanam, smaranam, dasyam, vandanam, sakyam, atma nivedanam, etc., etc. Rupa Goswami gives a big list of 64 angas. Ana 63 தான். Kirtanam is the angi of all the 63 angas. So adu நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், right? Kirtanam, chanting of the holy name, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, this Kirtanam is the owner of all angas. அப்படி சொல்லி we concluded, right? Last week. போன வாரம் இதுல வந்து நம்ம வந்து conclude பண்ணோம், right? So today we will go a little bit further. In the first chapter தான் போயிட்டு இருக்கு, first chapter இன்னும் முடியல, right? So just remember that we are still in the first chapter. So moving on, we will start our discussion for today. Namam Vishnu Padaya Krishna Presthaya Bhutale Srimate Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswate Deve Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Pashtatya Deshatarine Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara
Shivas Adigaur Bhakta Vrinda. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Okay, so today we will learn நம்ம வந்து எதற்காக ஹரிநாம் ஜபம் பண்ணோம்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், because that is the angi. Okay. Now what happens, அதாவது why should we chant Harinam, why should we chant the Hare Krishna Mahamantra அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னும் டீடைல்டா நம்ம வந்து ஹரிநாம் சிந்தாமணி கிட்ட இருந்து we can learn. Everybody knows the Sikshashtakam. எல்லாருக்கும் சிக்ஷாஷ்டகம் தெரியுமா? Yes, Prabhuji. Yes, Prabhuji. Prabhuji. Yes, Ji. Okay. Can anyone just recite the first verse? Mudal verse. Anyone? Without seeing. Shall I do? Hare Krishna. Yes, yes. Cheto darpana marjanam bhavamaha davakni nirvapanam Shreyava kairva chandrika vidaranam vidya vadu jivanam Anandam budivartanam pradipadam purnamrida swadanam Sarvatma snabanam param vijayate Sri Krishna Sangeetanam. Jai. Yes. So, in the Sikshashtakam, Chaitanya Mahaprabhu நமக்கு 8 instructions சொல்லியிருக்காரு. அஷ்டகம், சிக்ஷா அஷ்டகம். So 8 lessons or 8 teachings. அவர் வந்து நம்ம கொடுத்திருக்கிற ஒரே ஒரு டீச்சிங் தான் இந்த சிக்ஷாஷ்டகம். So இந்த சிக்ஷாஷ்டகம்ல there are, it's given, Chaitanya Mahaprabhu சொல்றாரு, there are 7 benefits of chanting the holy name. இந்த ஹரிநாம் ஜபம் பண்றதோடைய 7 பெனிஃபிட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. 7 பெனிஃபிட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, so very briefly we will see what those benefits are. So Param Vijayate Sri Krishna Sankirtanam. All glories to that Harinam Sankirtan. And the Harinam Sankirtanukku mulu pugal, ella pugal and the Harinam Sankirtanukku. Why all glories? Because Cheto Darpana Marjanam. It cleanses the mirror of the mind. The heart cleanse பண்ணுவாங்க this chanting of the Harinam. Bhavamaha Davagni Nirvapanam. It extinguishes the fire of conditioned life. அதாவது இந்த பௌதிக உலகம் எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு தீ, காட்டு தீ. ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எப்படி எக்ஸ்டிங்குஷ் பண்ண முடியும், எப்படி வந்து அது வந்து சப்டியூ பண்ண முடியும்னா, ஒரே ஒரு வழி என்னன்னா மழை, ரெயின்ஃபால். அது இருந்தா மட்டும்தான் அது சப்டியூ ஆகும். எவ்வளவு பெரிய ஃபயர் பிரிகேட் கூப்பிட்டாலும் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து சப்டியூவே பண்ண முடியாது. மகா தாவா அக்னி. We also sing every morning. Sansara dava nalalidha loka. Same thing here also. Davagni nirvapanam. It extinguishes the fire. Right? Harinam ஜபம் பண்ணா நம்மளோட மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸை வந்து துவம்சம் பண்ணிடும். ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். Chandrika means moon. White moon. யாருன்னு பாத்தீங்கன்னா Chaitanya Mahaprabhu. I mean, the holy name, chanting of the holy name வந்து இங்க Chandrika அப்படின்னு கம்பேர் பண்ணிருக்காங்க. So அந்த Chandrika, அந்த கூல் மூனோடைய கூல் ரேஸ், அது விதரணம், ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. This Harinam Sankirtan. Shreya Kairava Chandrika Vitaranam. It spreads the rays of the benediction moon. Vidya Vadhu Jivanam. It is the soul of all education. எல்லா விதமான ஞானம், வித்யா, அப்படி எல்லா விதமான வித்யாவுடைய ஜீவனம், இட்ஸ் the soul of all knowledge.
எவ்வளோ பெரிய நம்ம ஞானியா இருந்தாலும் if you are not attracted towards the chanting of the holy name of the Lord, then you are not intelligent அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதி பதம் பூர்ண அமிர்த ஸ்வாதனம். Right? Anandam Buddhivardhanam. It increases the ocean of bliss. And the Ananda odaya Ambudhi, ocean of bliss, Vardhanam, it increases. Prati Padam Purna Amrita Swadam. At each step you will taste. Enna taste பண்ணுவீங்க? Amrita Swadanam. Nectar, Amritam odaya taste நீங்க வந்து you can experience at each step of your life when you're chanting the holy name. Sarvatma Snapanam. Sarvatma Snapanam, it is beneficial for everyone. Sarva Atma Snapanam, right? Yella vidamana jeevarasigalukkaga it is beneficial. Param Vijayate Sri Krishna Sankirtanam. These are the benefits of chanting the holy name. Idala, right? In the Sikshashtakamla, today we will try to understand Cheto Darpana Marjanam. Cheto Darpana Marjanam அப்படினா என்ன? We will try to go deep into this from Harinam Cintamani. Harinam Cintamaniல ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் எப்படி வந்து ஹரிநாமம் ஜபம் பண்ணா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். So those of you who are really interested to know how does Cheto Darpana Marjanam happens by chanting the holy name, please go to your chat box and type Hare Krishna. Hare Krishna. Yes. Okay. Great. Everybody is pumped up and excited. So, எந்த விதமான delay இல்லாம we will go deep into this subject matter. Okay. ஒரு common question எல்லாருக்கும். A question for all of you. What binds us to this material world? இந்த பௌதிக உலகத்துக்கு நம்மள என்ன பைண்ட் பண்ணி வச்சிருக்குது? What makes us stay in this material world? Material desire and attachments. Material desire and attachment. Okay. Attachments, as Gomati Mataji. Our enjoying desire. Yes. I want controlling to enjoy. Others. Sorry? Controlling others. Controlling. ஆமா, மற்றவங்கள controlling tendency அப்படி என்ன? Lording over the material nature. Sorry, lording over the material nature. Forgetfulness of Krishna. Okay. What else? What do you think? What else do you think binds us to this material world? We can think of so many things. Yeah. Or false ego. False ego. Identifies the body. Yeah. Yes. Our senses, sense objects, false ego, forgetfulness of Krishna, and the list goes on. நிறைய reasons இருக்கலாம். Bhaktivinoda Thakur here in Harinam Cintamani focuses on a very, very crucial aspect. Emotions. Material emotions. Our material emotions actually binds us to this material world. ரொம்ப 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 நெருக்கமா ரூட்டடா நம்மள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது in these emotions, material emotions to this material world. Jivatma, right? And the material world. What is holding it back? The material desires, material emotions. And the material emotions நம்மள வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, very, very closely, it's holding us back. Okay. Cheto Darpana Marjanamla இருக்கிற first word, Chetaha, right? It refers to
ஆக்சுவலி சேத்தா அப்படிங்கிற வார்த்தையோட நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ரைட்? சன்ஸ்கிருத்ல it has various meanings. Some places it is referred to as mind. Some places it is referred to as a soul, chitta, consciousness. Right? ஆனா இந்த கான்டெக்ட்ல, இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல ஹரிநாம் சிந்தாமணியில ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் is explaining that சேத்தா here means antahkaranas. நம்மளுடைய antahkaranas. Now let us try to understand what this is. புது வார்த்தையா இருக்கும் உங்களுக்கு. Everybody might be experiencing a new word here. கொஞ்சம் Harinam Chintamani would be more siddhantic. கொஞ்சம் Leela will be very less and there is more siddhantic. There is more siddhanta, right? So கொஞ்சம் technical இருக்கலாம், but don't worry, we will go as slow as possible and we will try to understand as much as possible, right? So in the Harinam Chintamani basically is a conversation. Haridas Thakurukkum Chaitanya Mahaprabhuku நடுவுல நடக்கிற conversation. ஒரு கான்வர்சேஷன் மட்டும் இல்ல, டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பக்திவினோத் தாக்கூர் எல்லாம் சேர்த்து கொடுத்திருக்காரு நமக்கு. ரைட்? So it's a conversation about certain technical things. So we will try to understand as much as possible. Antakarana, cheto darpana marjanamla இருக்கிற first word chetah or chittah or chetana, chetah, எப்படி வேணா pronounce பண்ணலாம். It refers to antakarana. அப்படின்னா என்ன? Antakarana means we all have a heart. இல்லையா? நம்ம கிட்ட heart இருக்கு. We all have a heart, and the heartல we have 4 chambers. இல்லையா? 4 chambers இருக்கும். Right ventricle, left ventricle, left right atrium, 2 ventricles and 2 atria, and then so basically there are these 4 chambers in the heart. Yeah. அதே மாதிரி this is the gross division. In the heart oda gross division na இந்த 4 chambers, 2 atria, 2 ventricles. Now there are subtle organs, subtle senses present inside the heart. ரொம்ப சூக்ஷ்மமான இந்திரியங்கள், சூக்ஷ்மமான காம்பனன்ட்ஸ் நம்மளோட ஹார்ட்டுக்குள்ள சிச்சுவேட்டடா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, first thing is chitta. Number 1, chitta. Number 2, buddhi. Number 3, manaha. Manaha, or the mind. And number 4 is known as ahankar. Ahankar, which is commonly known as false ego. So இந்த 4 components, இந்த 4 இந்திரியங்கள், இந்த 4 விஷயங்கள் நம்மளோட ஹார்ட்குள்ள இருக்கு. இந்த 4 சேர்த்தி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்தகரண. 4 internal senses, right? Subtle internal senses. Chitta, buddhi, mana, ahankar. Chitta, buddhi, mana, ahankar. So இந்த 4 சேர்ந்து நம்ம வந்து அந்தகரண சொல்றோம் நம்ம. So இந்த அந்தகரணோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை அந்தகரணா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கிட்ட வர சென்சரி சிக்னல்ஸ், அதாவது சென்சரி ஸ்டிமுலா இருக்கும் இல்லையா, பாக்குறோம், கண்ணால நம்ம பாக்குறோம், காதால நம்ம கேட்கிறோம், டங்ல வந்து நம்ம டேஸ்ட் பண்றோம், ஸ்கின்ல we are touching and feeling. So all the sensory stimulus இருக்கும் இல்லையா, சென்சஸ்ல இருந்து வர சிக்னல்ஸ், அந்த சிக்னல்ஸ இமோஷன்ஸ கன்வெர்ட் பண்ணும் இந்த அந்தகரணஸ். Right? So what does the antakarana do? Sensory signals converted to emotions. Converted to emotions. So இந்த அந்தகரணால இருந்து தான் நமக்கு வந்து emotions generate ஆகுது. And what is the basis of the emotions? Sensory stimulus. Form, கண்ணால பார்க்கிற forms, காதால கேட்கிற sounds, tongue ஆல நம்ம டேஸ்ட் பண்ற tastes, skin ஆல டச் பண்ற feelings, all the sensations, nose ஆல டச் நம்ம வாங்கிட்டு இருக்கிற odors and smells எல்லாமே சேர்ந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை இமோஷன்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த அந்தகரணாஸ். இந்த அந்தகரணாஸ் இதை எப்படி பண்றாங்க? How is this happening? Let us try to understand that.
Let us try to understand this. So chitta அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a storehouse of vasanas. நம்ம எல்லாமே, all the us ஜீவாத்மாஸ், எல்லாரும் நம்ம வந்து ஜீவாத்மா தானே, we are all atmas, we are all having something known as vasanas. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, previous impressions, previous life ஓட impressions இருக்கலாம், and இந்த வாழ்க்கையோட impressions கூட இருக்கலாம். vasanas, previous experiences, previous impressions, அது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ்ல நமக்குள்ளார ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்குதான் எப்பவுமே. So let us take an example. இப்போதான் I just had we just all had our lunch. So when I was having lunch, அங்க ரெஸ்டாரண்ட்ல they were making fresh hot samosas. சமோசா பண்ணிட்டு இருந்தாங்க. I didn't have samosa, but they were making it ready. ஃப்ரெஷ்ஷா ஹாட்டா சமோசாஸ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட். ஸோ அந்த சமோசாவோட ஸ்மெல் வந்து எனக்கு வந்துச்சு. ரைட். அண்ட் இம்மீடியட்லி எனக்கு வந்து என்னால சமோசாவை பார்க்க முடியல. I didn't taste the samosa, but just the fragrance, அந்த hot frying samosaவோட fragrance என்னோட nostrils-குள்ள போன உடனே I spontaneously I had a smile on my face. என்னால வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியுது. I could observe it and you can also experience it. You must have experienced it. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு சமோசாவோட ஸ்மெல் எனக்கு வந்து நாஸ்ட்ரல்ஸ்குள்ள போன உடனே within a microsecond என்னோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வருது. There's a smile on my face, some happiness, some joy in my face, in my system. How is that happening? அது எப்படி நடக்குது? Why is that happening? Let us try to understand that. So நான் என்ன சொன்னேன், சென்சரி ஆர்கன்ஸ்ல இருந்து சென்சரி சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸ் வந்து அந்தகரணாக்கு போகும்போது அந்த அந்தகரணா இட் ப்ராசஸஸ் தட் சிக்னல் அண்ட் ஜெனரேட்ஸ் இமோஷன். ரைட். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் பாருங்க கிருஷ்ணா has created, right? So it generates that emotions. Okay, and then so how is this happening? Let us try to understand. So இதுல இங்க சென்சரி சிக்னல் என்ன? fragrance, odor. சமோசா உடைய ஸ்மெல், அந்த சமோசாவோட ஸ்மெல் when it's going inside my nostrils. So sensory signals வந்துருச்சு. I am receiving the sensory signal. உடனே எனக்குள்ள அந்த அந்தகரணால இருக்கிற சித்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா டேட்டா பேஸ்ல எடுப்பான். It becomes very active. It is the first step. சித்தா தான் first stop. சென்சரி சிக்னல் வந்த உடனே first stop interaction என்ன ஆகும்னா சித்தா. அந்த சித்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ்ல எடுத்துட்டு I am aware of this. உடனே it becomes active. சித்தா becomes active. I am aware of this. I know this. இது எங்கேயோ நம்ம வந்து பார்த்திருக்கேன், நான் இந்த ஸ்மெல் எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். I remember this smell. I remember this signal. இந்த சிக்னல் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தா சொல்லும். உடனே it gets transferred to this signal transfers to the புத்தி. அடுத்து next அந்தகரணா புத்தி. புத்தி is having the records. எல்லா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கான் இந்த புத்தி. இந்த புத்தி என்ன பண்ணும்னா இந்த சிக்னல் வந்துச்சு இல்லையா, இந்த சிக்னல் எடுத்துட்டு it will bring out all the past records. பழைய காலத்தோடைய எல்லா ரெக்கார்ட்ஸ், இந்த லைஃப் டைம்ல கூட இருக்கலாம், ப்ரீவியஸ் லைஃப் டைம்ல கூட இருக்கலாம், எல்லா ரெக்கார்ட்ஸ் வந்து தேடி பார்க்கும் for the details. இந்த சிக்னல் நான் எங்கேயோ முன்னாடி பார்த்திருக்கேனா, எங்கேயோ முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேனா, இந்த சிக்னல் முன்னாடி வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. சோ இந்த சிக்னல் வந்துருச்சு and the புத்தி tries to bring out the records. Finally it gets the record. இந்த அன்னைக்கு at such and such time, so many years ago, so many months ago, so many days ago, at this time I received this signal. இந்த சிக்னல் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி உடனே வந்து என்ன அடுத்து என்ன மன வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் இந்த சிக்னல் இந்த அன்னைக்கு எனக்கு வந்தப்போ what was my emotion அப்போ at that point of time what was my emotion?
வாட் வாஸ் மை எமோஷன்? அந்த இமோஷனோட டேட்டாபேஸ் மன கிட்ட இருக்கு, மைண்ட் கிட்ட இருக்கு. மன அந்த இமோஷன்ஸோட டேட்டாபேஸ். புத்தி என்ன வச்சிருக்குது? டீடைல்ஸ் ஆஃப் தி இவெண்ட், அந்த சிக்னல் எப்போ நடந்தது அப்படிங்கிற ஒரு டீடைல் வச்சிருக்குது. மன கிட்ட எப்படி இருக்கும்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இமோஷனல் டேட்டாபேஸ் இருக்கும். அந்த அன்னைக்கு நடக்கும் போது என்னோட இமோஷன் எப்படி இருந்தது, லைக் தட். அந்த டீடைல்ஸ் வந்து மன கிட்ட இருக்கு. மன ரிமெம்பர்ஸ், இட் ரிமெம்பர்ஸ். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மனம்க்கு தட் இந்த அன்னைக்கு, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த நாள், இந்த நேரத்துல இதே சிக்னல் எனக்கு வரும்பொழுது, when I had experienced this, I felt happy. I felt happy. ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் இருந்தது. There was a feeling of happiness, there was a feeling of joy அப்படின்னு சொல்லி மனா வந்து கன்ஃபார்ம் பண்ணும். எஸ், இட் வாஸ் a happy experience. அடுத்தது கடைசி ஸ்டேஜ் வந்து அகங்கார். அகங்கார் or false ego. What does false ego do? False ego என்ன பண்ணும்? It associates that emotion with me. இதே சிக்னல் வந்தது, இந்த அன்னைக்கு வந்தது, இந்த எமோஷன் இருந்தது, and அகங்கார் finally connects it with me. I felt that emotion. அப்படின்னு சொல்லி, எஸ், ஐ ஃபெல்ட் தட் எமோஷன். அந்த வெறும் எமோஷன் இல்ல, எமோஷன் மட்டும் வந்தது மட்டும் இல்ல, ஐ ஃபெல்ட் இட் எமோஷன். ஐ ஃபெல்ட் ஹாப்பி when I had a samosa 10 years back, 20 years back, 50 years back. இப்படி வேணா இருக்கலாம். All that record வாசனா is stored, நம்மளுடைய டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குது. Right? So ahankar finally connects all the dots. Yes, I felt happy. It was not just a feeling of happiness. I felt happy. Here, a small doubt. Here, I means it refers to my body or soul? Yes, we will come to that. We'll come to that. Okay, thank you. So, out of false ego, I feel, yes, I felt happy. இந்த அன்னைக்கு நான் சமோசா சாப்பிடும் போது நான் ஹாப்பியா இருந்தேன். அதனால சோ அந்தகரண வந்து எல்லாம் ப்ராசஸ் ஆயிடுச்சு. I know that I felt happy. அதனால it generates emotions. So அந்த வாசனா படி பழைய காலத்துல நம்ம வந்து இதே எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது I was happy. So obviously current emotions எப்படி இருக்கும்? In the same way, it will give you a happy emotion. It will give you a happy emotion. So antakarana will generate happy emotions. அதனாலதான் I had a smile on my face, right? And all of this happened in a split second. ஒரு மைக்ரோ செகண்ட், ஒரு செகண்ட் கூட ஆகாது, மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது, நானோ செகண்டுக்குள்ள இந்த எல்லா விஷயங்கள் நடக்கும். சென்சரி சிக்னல் வருது, சித்தா கெட்ஸ் ஆக்டிவேட்டட். எங்கேயோ நான் பார்த்தேனே, புத்தி கோஸ் டு புத்தி. புத்தி வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தேடி பார்க்கும். எப்போ வந்தது இந்த சிக்னல், எப்போ வந்தது இந்த அன்னைக்கு வந்தது. நெக்ஸ்ட் இட் கோஸ் டு மனா. வாட் வாஸ் தி இமோஷன்? இந்த சிக்னல் வந்தப்போ அப்போ இந்த இமோஷன் எப்படி, நான் எந்த மாதிரி இமோஷன் வந்துச்சு? ஹாப்பி இமோஷன்ஸ். எஸ், இட் வாஸ் ஹாப்பி இமோஷன்ஸ். நெக்ஸ்ட் அகங்கார் கனெக்ட்ஸ் எவ்ரிதிங். இட் வாஸ் மீ. I experienced happiness when I had a samosa that time. அந்தகரணோட அனாலிசிஸ் முடிஞ்சிச்சு. Finally it generates emotions, happy emotions. Happy emotions. Right? So finally all of this happens in a split second. Right? So this is what antakarana does. நம்ம அந்தகரணோட வேலையை தான் இதுதான். ரைட்? சென்சரி சிக்னல்ஸ் வந்துட்டு அந்த சிக்னலை வந்து எமோஷன்ஸை ஜெனரேட் பண்றது. That is antakarana. Chitta, mana, chitta, buddhi, mana, ahankar. 4 limbs of antakarana. Okay, right? So these are the 4 limbs of antakarana. Srimad Bhagavatamla there are என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 11th canto,
5 aspects of ignorance. அதாவது அறியாமை. நம்ம எல்லா generally in the material world everybody is an அறியாமை. அறியாமையில தான் இருக்கும் நம்ம எல்லாரும். அந்த அறியாமையோட அந்த ignoranceோட 5 aspects சொல்லியிருக்கிறாங்க. We won't go too much into the detail. 5 aspects, 5 aspects of ignorance. Okay. What are those 5 aspects of ignorance? Number 1. Please take notes. It will be very helpful. 5 aspects of ignorance. Number 1, avidya. Avidya. In the avidya என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட vasanas, previous experiences, past experiences of happiness and sorrow. அந்த சந்தோஷமான experiences கூட இருக்கலாம், ரொம்ப ரொம்ப மோசமான experiences கூட இருக்கலாம். Avidya. Why is it called avidya? Experiences தானே. அப்போ ஏன் அது avidya, ignorance ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவா நம்ம சொல்றோம்? ஏன்னு பாத்தீங்கன்னா those experiences and the experiences of happiness and suffering is not belonging to the soul. அது வெறும் ஒரு மெட்டீரியல் பாடியோட happiness and experience தான் இல்லையா? ஆனா we are made to think that it is my experience. அதனால it is avidya. So vasanas. So avidya because of the vasana. So எல்லாமே full record of the past experiences தான் avidya, vasanas. Number 1. Number 2, ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா asmita. Asmita. This means false ego. So say for example, நான் வந்து என்னோட previous lifeல, just exampleக்கு சொல்றேன், என்னோட previous lifeல நான் ஒரு மாடா இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். I was a bull, male cow. I was a bull. Right? If I was a bull, then I would be attracted to grass. ஒரு green grass புல் நான் பார்த்த உடனே எனக்கு வந்து salivate ஆக ஆரம்பிச்சிடும். When I was a bull, right? But now in my human body, do I start salivating looking at a grass? இல்ல. Even if 20 years 30 years back I was a bull, I was a cow, இப்போ அந்த வாசனை அப்படியே தான் இருக்கு, right? சோ அந்த வாசனை அப்படியே இருக்கும்பொழுது எனக்கு வந்து கிராஸ் புல்லு பார்த்த உடனே எனக்கு வந்து பசி ஆரம்பிச்சிடும், சலைவேட் ஆகணும் இல்லையா? பட் நோ, அது எல்லாமே ஹைட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் லைஃப் டைமோட எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் தான் முன்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது அஸ்மிதால வச்சிருக்கோம். அஸ்மிதா பண்ணது. அஸ்மிதாவோட வேலை என்னன்னா all the previous lifetimeோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஷீல்ட் பண்ணிடும், அது மறைச்சிடும். இந்த லைஃப் டைமோட எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும், இந்த லைஃப் டைமோட ஹியூமன் லைக் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும், முன்னாடி ஃபோக்கஸ்ல இருக்கும். That is asmita. Okay, right? Then third is raga. Raga means attachment to favorable experiences. அதாவது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்ல எனக்கு என்ஜாய்மெண்ட் வந்ததோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் மேல அட்டாச்மெண்ட். அதே மாதிரி ஆப்போசிட் துவேஷா, நாலாவது ஆஸ்பெக்ட் துவேஷா. துவேஷா மீன்ஸ் ஹேட்ரட். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்ல எனக்கு வந்து ரொம்ப கெடுதல் நடந்ததோ, எனக்கு சஃபரிங் வந்ததோ, I have a hatred towards that. That is dvesha. That is dvesha. Okay, raga, dvesha, இது ரெண்டுமே opposite, right? Then finally abhinivesha. Abhinivesha அப்படின்னா, don't worry about the technical details. I will explain all of this with a very wonderful example. இது எல்லாமே ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து we will try to understand, right? So abhinivesha அப்படின்னா absorption. எது மேல absorption? ராக துவேஷம் மேல absorption. எப்படி? எனக்கு வந்து பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்கணும், என்கிட்ட இருக்கணும். I want to go behind that. எனக்கு பிடிக்காத எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து விலகி இருக்கணும். அதுதான் absorption. I want to accept enjoyment, neglect suffering. அதுதான் absorption. Absorption, right? So
how do we understand this? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ராக, துவேஷ, அபினிவேஷ, இதை 3 மட்டும் தான் நீங்க ஞாபகம் இப்போதைக்கு. Currently you only have to remember these 3 things. ராக அப்படின்னா என்ன? Attachment to happy experiences, enjoyable experiences. துவேஷ என்ன? Hatred towards suffering experiences. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் கிட்ட இருந்து விலகி அது கூட அது மேல இருக்கிற ஒரு ஹேட்ரட், துவேஷம். அபினிவேஷம் என்ன? அப்சார்ப்ஷன். ராக துவேஷம் மேல அப்சார்ப்ஷன். ராகா, இது எனக்கு பிடிக்குது, எனக்கு இது வேணும். துவேஷா, இது எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் வாண்ட் இட், ஐ வாண்ட் டு கீப் இட் அவே. இந்த மாதிரி ஒரு அப்சார்ப்ஷன் தான் அபினிவேஷம். ரைட்? ராக, துவேஷ, அபினிவேஷம், இந்த 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? we will use that now. Okay, please remember these 3 terms. இந்த 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக, துவேஷ, அபினிவேஷ. simple terms. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாப்லோவ் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். there was a scientist by the name of Pavlov. He would do a lot of experiences. Actually, he is also known as the father of behavioral psychology. So if you are aware, if you are into psychology, so they are Pavlov அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. he did an experience. he did a small experiment. he did a small experiment. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஒரு பாக்ஸ்ல he made a rat trap. எலி பிடிக்கிற ஒரு பாக்ஸ், ஒரு டப்பால வந்து எலி பிடிக்கிற ஒரு டப்பா வச்சு ஒரு டிசைன் பண்ணாரு. வெரி வெரி பியூட்டிஃபுல், ஒரு வெரி இனோவேட்டிவ் டிசைன் he made. அதுல எப்படி இருக்கும்னா, just imagine this. ஒரு டோர் இருக்கும், there is a door. அதுக்குள்ள வந்து எலி விட்டுட்டாரு. அவரு எலி விட்டுட்டு அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. எலி வந்து உள்ள இருக்கு. அந்த டப்பாக்குள்ள 2 ஃபீடிங் சேம்பர்ஸ் இருக்கு. 2 ஃபீடிங் சேம்பர்ஸ் இருக்கு, சாப்பாடு. அந்த 2 ஃபீடிங் சேம்பர்ஸ்லயும் பாப்லோவ் என்ன பண்ணிட்டாருன்னா, he kept pieces of cake. ஒரு பீஸ் ஆஃப் கேக் லெஃப்ட் சைட்ல, ஒரு பீஸ் ஆஃப் கேக் ரைட் சைட்ல வச்சுக்கிட்டாரு. அந்த எலி வந்த உடனே என்ன பண்ணும்? உடனே வந்து இங்க கொஞ்சம் சாப்பிட்டு, இங்க கொஞ்சம் சாப்பிட்டு, இங்க கொஞ்சம் சாப்பிட்டு, 2மே சாப்பிட்டு முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் டே அகைன் இதே மாதிரி பண்ணாரு. 2 கேக் வச்சுட்டாரு. அதே மாதிரி எலி வந்து எந்திரிச்ச உடனே அந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்து. எந்திரிச்ச உடனே அகைன் வந்து அந்த கேக்ஸ் வந்து சாப்பிட்டுச்சு. ஆஃப்டர் a few days பாப்லோவ் என்ன பண்றாருன்னா, ஒரு சேம்பர்ல ஒரு ஒன் ஆஃப் த அந்த ஃபீடிங் சேம்பர்ல ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, கரண்ட் ஷாக் வர மாதிரி. சோ ஒரு லைவ் வயர் அப்படி உள்ள விட்டுட்டார், ரைட், கனெக்டட் டு அ லைவ் சோர்ஸ். ஸோ அந்த எலி வந்து இந்த பக்கம் உங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கிற கேக் வந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதோட கால் வந்து அந்த லைவ் வயர் மேல பட்ட உடனே அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக். நாட் டூ மச் தட் வில் கில். அந்த சும்மா கில் பண்ற அளவுக்கு அந்த அவ்வளோ ஷாக் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஜோல்ட். ஸோ ஒரு ஷாக் வந்துச்சு அந்த எலிக்கு அந்த கேக் சாப்பிடும்போது. ஸோ இட் காட் பிவில்டர்ட். ஒரு குழப்பம் வந்துச்சு, என்னடா இது நல்லதானே இருந்தது, என்ன ஆச்சு, என்னோட மயக்கமா, am I hallucinating? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் வந்துச்சு. இந்த பக்கம் சாப்பிட்டு இந்த பக்கம் சாப்பிடும்போது எதுவுமே வரல, நோ ஷாக். then he thought, okay, I'm not hallucinating, இது உண்மைதான், ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது சாப்பிட்டு இருக்கிறது நிப்ளிங், மறுபடியும் ஒரு ஷாக், ரைட். then he thought, oh, I'm not dreaming, இந்த ஷாக் உண்மைதான், உண்மையாலுமே நான் வந்து எனக்கு ஷாக் வருது, I'm getting a shock for real, right? I'm getting a shock for real அப்படி சொல்லிட்டு then after several days அப்படியே போயிடுச்சு. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற கேக்ல வந்து ஷாக் அடிச்சுட்டே இருக்குது அந்த எலிக்கு. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மவுஸ் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, ஓகே, லெஃப்ட் சைட்ல இருக்கிற கேக் வந்து நான் சாப்பிடக்கூடாது, ஐம் கெட்டிங் அ ஷாக் ஹியர்,
நான் இங்க வரக்கூடாது, நான் இங்க மட்டும் தான் வரணும், ரைட் சைட் கேக் மட்டும் தான் சாப்பிடணும். ரைட்? ஸோ டெய்லி காலம்பரை எந்திரிச்சு அந்த ரைட் சைட்ல இருக்கிற கேக் மட்டும் தான் சாப்பிடும், லெஃப்ட் சைட் போகவே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. தென் பாப்லோ என்ன பண்றாருன்னா, அந்த ஷாக் இருக்கும் இல்லையா, லைவ் வயரை லெஃப்ட் சைட்ல இருந்து தூக்கிட்டு ரைட் சைட்ல வைக்கிறார். ரைட் சைட்ல வைக்கிறார். அந்த மவுஸ் எப்பவுமே காலம்பரை எழுந்த உடனே லெஃப்ட் சைடு எட்டி கூட பார்க்காம ரைட் சைடு வந்து கேக் சாப்பிட போகுது. ரைட் சாப்பிட போகும்போது கால் பட்ட உடனே ஒரு ஷாக் வருது. இட்ஸ் கெட்டிங் எ ஷாக். என்னடா இது, நான் எங்கேயோ வழி மாறி வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் நான் வந்து மாத்தி வந்துட்டேனோ, நான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுது இந்த ஏ சைட்ல ரைட் சைட்ல, நிப்ளிங் ஷாக். ரைட்? இட்ஸ் கெட்டிங் எ ஷாக். Hey, it's real. I'm getting a shock here. அப்படி சொல்ல யோசிச்ச உடனே இட்ஸ் கோயிங் டு தி அதர் சைட். இந்த லெஃப்ட் சைடு வருது. லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. நிப்ளிங் ஃபுல் கேக் முடிஞ்சிச்சு. நோ ஷாக். அப்போ முடிவுக்கு வருது, நான் வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் ஷாக் இருக்கு, இந்த பக்கம் ஷாக் இல்ல. லெஃப்ட் சைட் நோ ஷாக், ரைட் சைட் ஷாக். So, right side becomes dvesha. Right side becomes dvesha. I hate it. எனக்கு ஷாக் வருது, I don't like it. Left side becomes raga. எனக்கு வேணும், I like it. No shock, full cake, I like it. இது இப்படியே கொஞ்ச நாள் போகுது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இங்க துவேஷா, இங்க ராகா. பட் நவ இங்க துவேஷா, இங்க ராகா. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஆஃப்டர் a few days பாப்லோ அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, 2 கேக்லயும் ஷாக் வைக்கிறார், 2 சைட்லயும் ஷாக் வைக்கிறார். சோ அந்த எலி வந்து இந்த பக்கம் ராகா இருக்குன்ட்டு இங்கே சாப்பிட்டு இருக்கு இல்லையா, காலையில எந்திரிக்கும் பொழுது அப்படியே லேசா போய் சாப்பிட போகுது, ஷாக் வருது. இட்ஸ் கெட்டிங் எ ஷாக். ரைட்? ஷாக் வருது. ரைட்? தென் மறுபடியும் வழி மாறி வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகுது. Now this becomes dvesha. இந்த பக்கம் போயிட்டு now trying to nibble gets a shock. Right? அப்போ now the mouse is thinking, ஏதோ ஒரு there is very much uncertainty. எனக்கு ரொம்ப uncertainty இருக்கு. 2 சைட்லயும் எனக்கு வந்து பார்த்து தான் சாப்பிடணும். ரைட்? அப்படின்னு நினைச்சு 2 சைடுமே சாப்பிடுது. இங்க வந்து எனக்கு ராகா மட்டும் வேணும், துவேஷா வேணாம், ராகா மட்டும் துவேஷா வேணாம், அப்படி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருக்குது. கொஞ்சம் அங்கே சாப்பிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்துட்டு இதே மாதிரி எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் ராகா, நோ துவேஷா, ராகா ஒன்லி, நோ துவேஷா, ஒன்லி ராகா, நோ துவேஷா அப்படி சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்க, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் இங்க. அண்ட் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் ட்ரைங் டு டேக் ராகா அண்ட் அவாய்ட் துவேஷா. எனக்கு அந்த ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணும், அந்த சஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான், அந்த மென்டாலிட்டி தான் அந்த மவுஸ்க்குள்ள, அந்த எலியோடைய அந்த கரணல ஓடிட்டு இருக்குது. அதோட அந்த கரணல ஓடிட்டு இருக்குது. எஸ், ஐ ஹாவ் an எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஷாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது எனக்கு துவேஷா, ஐ டோன்ட் வாண்ட் இட். பட் கேக் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ், அது எனக்கு வேணும், ராகா. ஸோ ஐ வாண்ட் ராகா, ஐ டோன்ட் வாண்ட் துவேஷா. வாண்ட் ராகா, டோன்ட் வாண்ட் துவேஷா. அப்படி யோசிச்சுட்டே இருக்குது அந்த எலி. யோசிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் அங்க, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்தி ஆசிலேட் ஆயிட்டே இருக்குது அந்த எலி. ஓகே, எலி வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்குது. Now உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு, பாப்லோ அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னா, கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாருன்னா, அந்த கதவு வந்து அந்த கேட், அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா இல்லையா, அதை ஓபன் பண்ணி விட்டுறாரு. ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த டப்பாக்கு ஜஸ்ட் முன்னாடி, அந்த கதவுக்கு ஜஸ்ட் முன்னாடி, அந்த டப்பாவோட என்ட்ரன்ஸ்க்கு ஜஸ்ட் பக்கத்துல, ஜஸ்ட் முன்னாடி
என்ன பண்றாருன்னா பாப்லோ என்ன பண்றாரு, ஒரு பெரிய கேக், முழு கேக், ஒரு பீஸ் கிடையாது, ஹியூஜ் கேக் அப்படியே வச்சிடறாரு. He is keeping it right there in front of the door of the box. Now I want you all to tell me, அந்த எலி என்ன பண்ணும்? Can anyone guess what would the mouse have done? அந்த எலி என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ் பண்றீங்களா? ராகாத்வேஷால தாங்க பிரபுஜி இருக்கும், அந்த கேக்க அது கவனிக்காதுங்க பிரபுஜி. எஸ், வெரி 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 வண்டர்ஃபுல் ஆன்சர். தேங்க்யூ கோமதி மாதாஜி. எக்ஸாக்ட்லி. சோ அந்த எலி வந்து இட் இஸ் சோ அப்சார்ப்ட். அபினிவேஷ, மூணாவது டேர்ம் சொன்ன இல்லையா, அபினிவேஷ அப்படின்னா என்ன, அந்த ராக துவேஷத் மேல இருக்கிற அப்சார்ப்ஷன், அவ்வளோ ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் அதுலயே இருக்குது. தட் ஈவன் இஃப் த டோர் இஸ் ஓப்பன், அது டோர் ஓபன் பண்ணிட்டு முன்னாடி ஒரு பெரிய கேக் பீஸ் வச்சிருக்காரு வித் நோ ஷாக், நத்திங், ஃபுல் கேக், அது கண்ணுக்கே தெரியல, கண்ணுக்கே தெரியல, கவனிக்கவே இல்லை. another question, அந்த எலி யாரு? நம்மதான், வேற யாரு பிரபுஜி? சொல்ல ரொம்ப கேவலமா இருக்கு. Yes, we are that mouse. Yeah, right? Big cake is Krishna Prema. Yes. So this is what we are doing in our material life. அதாவது என்னோட மெட்டீரியல் லைஃப்ல எனக்கு வேணுங்கிற எக்ஸ்பீரியன்சஸ் மேல அட்டாச்மெண்ட் ராகா, வேண்டாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு ஹேட்ரட், வெறுப்பு, துவேஷா வச்சுட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்து மேல அபினிவேஷ ஃபுல் அப்சார்ப்ஷன்ல இருக்கிறோம். அதனாலயே எவ்வளவு பெரிய அற்புதமான கிருஷ்ணர் முன்னாடியே இருக்காரு, பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காரு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. I'm not able to see. I'm not able to see that. Right? I'm not able to see that. This is very beautifully also explained in the Bhagavad Gita. இதே விஷயம் வந்து பகவத்கீதையில நமக்கு வந்து கிருஷ்ண சொல்லி கொடுக்கிறார். So 7th chapter உடைய 26. So first, so அதான் வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன. சோ கிருஷ்ண இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, I know everything that has happened in the past, all that is happening in the present, all the things that are yet to come. இங்க இன்னும் ரொம்ப அழகான சொல்றாரு, I know all living entities. நீங்க இருக்கிற அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். I know all of you. But மாம் து வேதன கஷ்டன, nobody knows me. Nobody knows me. இது எப்படின்னா, நிறைய பேர் கார்ஸ்ல ஸ்டிண்டட் கிளாஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, பிளாக். உள்ள இருந்து உட்காரும் போது டிரைவருக்கு, பேசஞ்சர்ஸ்க்கு வெளியில எல்லாமே தெரியும், வெளியில இருக்கிற எல்லாமே தெரியும். பட் ஆனா வெளியில இருந்து உள்ள எதுவுமே தெரியாது. Right? So Krishna is saying, I know everything, I can see everything, but nobody can see me. So it appears இங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, there is some sort of curtain. ஒரு விதமான ஒரு curtain இருக்கு எனக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல. some partition இருக்கு, some obstruction இருக்கு, some curtain இருக்கு. Can you guess? Of course you can guess now. What is that curtain? Ragadvesha. Yes. Next shloka la solraru, ichhadvesha samuthena dvandva mohena bharata sarva bhutani sammoham. Sammoham means adhinivesha. Sammoham means abhinivesha, absorption. Sammoham, complete absorption in what? Sarva bhutani, ellarume, all the living entities, sarva bhutani sammoham, they are absorbed in what? Dvandva mohena. Dvandva means எனக்கு பிடிக்குது பிடிக்காது, பிடிக்குது பிடிக்காது, அது எங்க இருந்து வருது? இச்சாத்வேஷ. I have some positive experiences, some negative experiences. அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்னால எனக்கு வந்தது லைக்கிங்ஸ்,
அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து எனக்கு வந்தது டிஸ்லைக்கிங்ஸ். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் சாரோ, இதுலயே நான் வந்து முழுசா சம்மோகம், அப்சார்ப்ட், அபினிவேஷ இருந்ததுனால எனக்கு I am not able to see Krishna. That is the curtain. That is the curtain. அது அந்த curtain வந்து காட்டன் கிடையாது, காட்டன் இல்ல, நைலான் கிடையாது, ஜூட் கிடையாது. It's a very subtle curtain. Our absorption, என்னுடைய absorption in ichha dvesha or raga dvesha. Ichha means raga, attachment, and hatred, likes, dislikes, right? Likes, dislikes. அதனால so இந்த curtain நான் வந்து ரிமூவ் பண்ணணும், தூக்கிடணும், ஓபன் பண்ணணும். பிகாஸ் என்னால கையால அதை ஓபன் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் நாட் க்ரோஸ். ஸோ அதை நான் ஓபன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லோகா பகவத்கீதால கிருஷ்ண சொல்றாரு, நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஏஷாம் த்வந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவர்தாக. ஏஷாம் த்வந்த கதம் பாபம். பாபம் இங்க வந்து இட் டஸ் நாட் மீன் பாவ செயல்கள், அது மட்டும் இல்ல. It does not just mean sinful actions. Deeper meaning Srila Bhaktivinoda Thakur and Acharyas என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாபம் படி அப்படிங்கிறது vasanas, the desire to perform sins, right? The sinful desire inside our system. அது என்ன பண்ண முடியும்னால அந்தகதம், full stop. அது வந்து ஸ்டாப் பண்ண முடியும், கட் ஆஃப் பண்ண முடியும், பர்ன் பண்ண முடியும், கம்ப்ளீட்லி துவம்சம் பண்ண முடியும், இராடிகேட் பண்ண முடியும் என்னோட சிஸ்டம்ல இருந்த கம்ப்ளீட்டா. அந்தகதம் பாபம் எப்படி? How do we do that? And அதனால என்ன நடக்கும்? அந்த பண்ணணும்னா என்ன பண்ணணும்? What do we have to do if we have to remove all that vasanas? ஜனானா புண்ணிய கர்மணாம். சோ இந்த புண்ணிய கர்மணாம் அப்படிங்கிறது புண்ணிய செயல்கள் இல்ல. யாகம் செய்யறது, தானம் செய்யறது, இது கோயில்ல வந்து தேங்காய் உடைக்கிறது, நோ. இங்க ஸ்பெசிபிக்லி புண்ணிய கர்மனா மீன்ஸ் bhakti, right? Pure devotional service to the supreme personality of Godhead, Sri Krishna. முழுமுதல் கடவுளாக கிருஷ்ணருக்கு செய்ய போற, நம்மளால செய்ய போற பக்தி செயல்கள், அதுதான் புண்ணிய கர்மனாம். அந்த மாதிரி புண்ணிய கர்மனாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா, தே துவந்த்வ மோக நிர்முக்தா. You become free from dvandva moha. Dvandva means duality, likes, dislikes. Raga dvesha. And the raga dvesha sammoham, abhinivesham irukum illaya, and the absorption in raga dvesha, adilirundu nirmukta panna mudiyum. Adukku nama enna pannanum? Bhajante mam dhridavrataha. Dhridavrataha, full determination. Sincerely, seriously performing devotional service. Bhakti, bhajanti, bhajante mam. To whom? To mam, Krishna. Panno அப்படின்னா we can become dvandva moha nirmukta. நம்ம கிட்ட இருந்து அந்த absorption, அந்த அத்தனை absorption, the raga dvesha மேல இருக்கிற அபினிவேஷ, அந்த absorption போயிரும். அண்ட் அது போனதுனால நம்ம கிட்ட இருந்து அந்த சின்ஃபுல் டிசையர்ஸ், அந்தகதம் பாபம், இட் வில் பி ஃபினிஷ்ட். அந்த சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பண்றக்கூடிய டிசையர், சீட், சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ் கூட வந்து கிருஷ்ணன் ரொம்ப கவனிக்க மாட்டார். ஓகே, ஆக்டட் சின்ஃபுல்லி, நாட் அட் ஆல், யூ கெட் பியூரிஃபைட், யூல் கெட் பியூரிஃபைட். Apichet suduracharo bhajate mam ananyabhag. He continues to do devotional service. He can get rid of sins. But even more dangerous than sinful action is sinful desire. Pava செயல்கள் செய்யறதோடைய தன்மம், அந்த desire இருக்கும் இல்லையா, அது even more dangerous. That has to be removed. That can only be done when we do bhajante mam dhridavrataha, full determination. With full determination. Right? And then when we do that, we become dvandva moha nirmukta. Adukaprom, and once namakita and the
லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி அபினிவேஷம் போயிடும், அப்சார்ப்ஷன் போயிடும். ஸோ அந்த எலிக்கு இருக்கிற மாதிரி அந்த அப்சார்ப்ஷன், இங்க ஷாக் இருக்கு இங்க ஷாக் இல்ல, அந்த கன்செப்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு see the cake outside the box. அந்த என்னோட பாக்ஸ்குள்ள என்ன சின்னதா ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ள இருக்கிற பெரிய கேக், அது மேல எனக்கு வந்து பார்வை போகும், என்னோட விஷன் போகும், ரைட்? அண்ட் தென் ஐ வில் பி ஏபிள் டு see கிருஷ்ணன். என்னால வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியும். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு this is called anartha nivritti. Gradually we are giving up our sinful desires. சரி, so bhajante mam dhrida vritaha, பஜந்தே பக்தி பண்ணணும் கிருஷ்ணருக்கு. ஸோ பக்தி, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 9 limbs, the 9 limbs of bhakti, which is not 9, which is 8. 8 limbs of bhakti தான். There are only 8 angas of bhakti, right? And one kirtanam is the angi, right? Angi of all the angas. So in other words, Srila Bhaktivinoda Thakur சொல்றாரு, just by chanting the holy name, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare. இப்படி திருடவிரதாக with full determination நம்ம பண்ணோம் அப்படின்னா we can come out of this curtain. இந்த ராகத்வேஷ அபினிவேஷத்திலிருந்து, இந்த இச்சா துவேஷத்திலிருந்து வெளியே வந்துட்டு அந்த கான்செப்டே சப்டியூ பண்ணிட்டு, அந்த சின்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்றக்கூடிய டிசையரே பேர்ன் பண்ணிட்டு என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியும், கிருஷ்ணர் கூட ஒரு சம்பந்தம் வைக்க முடியும். That is why, dear devotees, we should chant the holy name. ஸ்ரீல பக்திவினோத தாக்கூர் சொல்றாரு, இதனால நமக்கு ஹரிநாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. To remove the sinful desire in our hearts and to remove the curtain, இந்த இச்சா துவேஷ உடைய அபினிவேஷ கர்டன்ல இருந்து வெளியே வந்துட்டு கிருஷ்ணரை பார்க்கறது தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும் திஸ் ஹரிநாம் ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. We will stop here. We will continue in the next week, right? So இப்போ உங்களுக்கு ஏதாவது comments, questions, reflections ஏதாவது இருந்ததுன்னா you can, if you want to share, ask, add, please you can type in the chat box or you can unmute. ஏதாவது கேள்விகள், ஏதாவது comments, reflections இருந்ததுன்னா chat box. Stop screen sharing na. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி எக்ஸலன்ட் செஷனுங்க பிரபுஜி. அப்படியே ஏதோ ஒரு நியூராலஜி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பயங்கரமா ஒரு இதுல இருந்தவர். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிரபுஜி இந்த செஷன். வந்து நிஜமாலுமே இட் ரிவீல்டு எப்படி நம்ம வந்து மாட்டியிருக்கோம், எப்படி நம்மளுடைய அந்த 4 terms சித்தா, மன, புத்தி, அகங்காரம், இது இந்த 5 aspects of ignorance எல்லாமே ரொம்ப கிளியரா இருந்துச்சுங்க பிரபுஜி. அதாவது ரியலி அந்த ஐ ஓப்பனிங் செஷனுங்க பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷனுங்க பிரபுஜி. தேங்க்யூ வெரி மச் பிரபுஜி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நினைச்சேன் சாய்னா. சோ நான் அந்த சைக்காலஜில இது எல்லாமே படிச்சிருக்கேன், பட் அதை வந்து இவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணி சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் தரோலி. தேங்க்யூ. Thank you so much. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவங்க சொன்ன மாதிரிதான் ஒரு நியூரோ சயின்ஸ். எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகும்போது அந்த இமோஷனல் அந்த சென்சரி சிக்னல்ஸ் எல்லாம் சொல்லும் போது 100% திரும்ப எனக்கு அது கொஞ்சம் அந்த டாபிக் எனக்கு ட்ரையா இருக்கும் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல எப்பவுமே. இந்த நியூராலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இன்னைக்கு சொல்லும்போது சூப்பர். இன்னைக்கு போச்சு பிரபுஜி இதுல டீப்பா பாப்பாரு. சரி இந்த டைம்ல நம்ம படிச்சுதான் ஆகணும், அப்ப நம்ம கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பிரபுஜி. வண்டர்ஃபுல் செஷன். ஆனா அந்த சயின்டிஸ்ட் யாரு பிரபுஜி? அவர் டிவோட்டி கிடையாது கண்டிப்பா. ஆனா அவரோட அனாலஜி இப்படி யூஸ் ஆகும். ஆமா பிரபுஜி, இப்படி யூஸ் ஆகும்னு அவருக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு இனிமேல் என்ன ஒரு மெட்டீரியல், அந்த டிசைஸ், அந்த வாசனாஸ் அது பின்னாடி போனாலும் இனிமேல் எலி ஞாபகம் தான் வரும். மறக்கவே முடியாது அந்த எலி, இந்த நிப்ளிங். அதை நீங்க சொல்லும் போது அப்படியே ஏதோ என்ன சொல்றது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் சொல்ற மாதிரி இப்படி வருது அப்படி வருது இங்க போகுது அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படித்தானே நம்ம புத்தியும் வந்து அப்படித்தானே போகுது ஆஃப்டர் திஸ் மெட்டீரியல் டிசைர்ஸ் அதெல்லாம். ஸோ கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும்.
வெரி பியூட்டிஃபுல். அப்படியே